ஒன்று கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் சந்திக்கின்ற அல்லது பழகுகின்ற எல்லோரும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. அவர்களிடம் குறைபாடுகள் என்பது இருக்கும். இருப்பினும் அவர்களிடம் உள்ள நல்ல செயல்களுக்காக அவர்களிடம் தொடர்ந்து ஐக்கியப்பட வேண்டியது அவசியமே. அதே வேளையில் கெட்டதை விட்டுவிட்டு நல்லதை மட்டும் பற்றிக்கொள் என்ற விதி எல்லா காரியங்களுக்கும் பொருந்தாது. சிலர் பல விஷயங்களில் மிக நல்லவர்களாய் இருந்தாலும் அவர்களிடம் காண நேரிடும் ஒரு சின்ன விஷயம் மிகவும் கேடானதாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோடு நெருங்கி பழகுபவர்களால் அந்த கேடான விஷயங்களால் பாதிக்கப்படாமல் அந்த நபரோடு ஐக்கியம் கொள்ள இயலாது. உதாரணமாக, ஒரு கிறிஸ்தவர் 98% நல்லவராகவும் நல்ல குணாதிசயங்களை உடையவராகவும் இருக்கலாம். ஆனால் அவர் குடிப்பழக்கத்தை தவறல்ல என்று சாதிப்பவராய் இருந்தால் அவரிடம் உள்ள அந்த கருத்து அவரோடு நெருங்கி பழகுபவரையும் கெடுக்க வாய்ப்புண்டு. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு போதிக்கின்றது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் புளித்த மாவை போல இருக்கக்கூடாது. அதே போல புளித்த மாவை போல இருப்பவர்களிடம் பழகுவதில் கவனமாகவும் இருக்க வேண்டும். காரணம், புளித்த மாவானது புதிய மாவையும் தன்னை போல புளிக்க செய்துவிடும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.